بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور الذي خلق 7 سماوات طباقا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மரணமும் மறுமையும் என்கிற தலைப்பினை தேர்வு செய்து மரணம் கற்றுத்தருகிற பாடங்களில் சிலவற்றை இறுதியாக நாம் பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக மரணம் நமக்கு சொல்லுகிற மற்றுமோர் செய்தி, உலகம் நிரந்தரமானதில்லை. எல்லா வயதிலும் மரணங்களை நாம் பார்க்கிறோம். சில மரணங்கள் தாயுடைய வயிற்றில் கருவாக ஜனித்து உயிர் பெற்று பல மாதங்கள் அது உருவம் பெற்று அதுக்கு பிறகு அது குழந்தையாக உலகத்தில் வந்து மனிதனாக நடமாட வேண்டிய பருவத்தை அடைவதற்கு முன்பாகவே வயிற்றுக்குள்ளேயே மரணம் வந்துடுது. வெறும் சடலத்தை மட்டுமே வெளியில் எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிற காட்சிகளை நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். சில நேரங்களில் பார்க்குறோம், கருவிலிருந்து வெளியில் வருகிற பொழுது குழந்தையாக, ஒரு மனித குழந்தையாக பிறக்கிற குழந்தை அடுத்த சில மணி துளிகளிலேயே இறந்து போய்விடுகிறது. உடனே கொண்டு போய் அடக்கம் செய்கிற அந்த மாதிரியான மரண காட்சிகளையும் நம்ம உலகத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதிலிருந்து ஒரு பெரிய முதிய வயது வரைக்கும் உண்டான எல்லா வகையான மரணங்களையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். 2 வயசு குழந்தையுடைய மரணம், 5 வயசுல, 7 வயசுல, 15 வயசுல, 25 வயசுல, 40, 50, 60, 70, 80 முதுமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான நிலையிலையும் எல்லா மரணங்களும் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னு கேட்டால், இது நிரந்தரமானதில்லை. இந்த வாழ்க்கை, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை எப்போ உன்னிடமிருந்து பிரிக்கப்படும், உன்னிடமிருந்து இந்த உயிர் எப்பொழுது பறிக்கப்படும் அப்படின்னு எந்த உத்தரவாதமும் உனக்கு கிடையாது என்கிற செய்தியைத்தான் எல்லா மரணங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நல்ல திடகாத்திரமான பருவத்தில் ஏற்படுகிற மரணங்கள் ரொம்ப அழுத்தமாக அந்த செய்தியை சொல்கிறது. ஒரு 30 வயசு 35 வயசுல ஒரு மரணம் வருகிறது அப்படின்னு சொன்னால் அவர் பெரிய கணக்கு போட்டு வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிளான் போட்டு வச்சிருக்கிறார். அடுத்து நம்முடைய பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ண போகிறோம், அது எத்தனை கிளைகளாக பெருக போகுது, எத்தனை பணியாளர்கள் அதில் சேர்க்க போகிறோம், என்னென்ன ஊர்களில் பிரான்ச்சஸ் திறக்க போகிறோம், அப்படியெல்லாம் நிறைய பிளான் போட்டு, ஆனால் அந்த பிளானில் எதையுமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கடை ஓப்பன் பண்ண உடனே எல்லாம் அவங்களுடைய உயிரை எடுத்துடுறான். அந்த மாதிரியான மரணங்கள் எல்லாம் நமக்கு, நீ எந்த திட்டம் போட்டாலும் இது உத்தரவாத நிலை கிடையாது, இது நிரந்தரமானது கிடையாது என்கிற ஒரு பாடத்தை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறது. இந்த பாடத்தை பெரும்பாலும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாரும் ஒரு நாள் இறந்து தான் ஆகணும், அதோடு மட்டுமே உலகம் என்பது நிலையானது இல்லை அப்படிங்கிற இந்த தகவலை நம்ம பெரும்பாலும் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, இதோட சுருக்கிக்கிறோம். எதோட, பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும், அதை தான் இந்த உலகம் நிலையில்லாதது என்பதற்கான பொருள் என்பதாக நாம் பெரும்பாலும் சுருக்கி புரிந்து கொள்கிறோம். ஆனால் நல்லா ஆழமாக சிந்திச்சு பார்த்தா, உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் இறந்தாக வேண்டும் என்கிற இந்த செய்தி பிறப்புக்கும் இறப்புக்கும் மட்டும் சொல்லப்படுவதல்ல, வாழ்வின் எல்லா நிலைகளுக்குமே நிரந்தரம் இல்லை என்கிற பாடத்தை இது சொல்கிறது. வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த மரணம் சொல்ற பாடம் என்னன்னா, நம்ம உயிர் மட்டும் நிரந்தரம் இல்லைன்னு நினைக்காத. எப்போ நம்முடைய உயிர் பறிக்கப்படும் அது நமக்கு தெரியாது. எனக்காவது ஒரு நாள் பறிக்கப்பட்டுருவோம், கண்டிப்பா நம்ம நிரந்தரமா இந்த உலகத்துல வாழ மாட்டோம், வாழ்க்கை ஒரு டயத்துல முடிஞ்சு போயிடும் என்பது மட்டுமல்ல, உனக்கு இந்த உலகத்துல என்னவெல்லாம் வழங்கப்பட்டிருக்குதோ எல்லாத்துக்கும் அதான் நிலம். என்னவெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு, எல்லாமே வழங்கப்பட்டது தானே. நமக்கு ஒரு உடல் இருக்கிறத, இந்த உடல் நமக்கு வழங்கப்பட்ட உடல் தான். உடலுக்கு உத்தரவாதமே கிடையாது. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 2 கையும் போயிடுச்சுன்னு வந்து நிற்கிறார். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு, திடீர்னு பார்த்தா 2 கையும் இல்லைங்கிறார். நல்லா ஆரோக்கியமா வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார், திடீர்னு கிட்னி போயிட்டு அப்படிங்கிறாரு. திடீர்னு கல்லீரல்ல பிரச்சனைங்கிறாரு. இதயத்தை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி வேற இதயம் மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எதோ சொல்லுகிறாரு. ஆக பெரிதாக நம்மிடத்துல இருக்கிற ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, உயிருக்கு அடுத்தபடியாக உடல் தான். இதுதானே நம்ம பிறந்ததுல நம்ம கூட இருக்கிறது. மற்ற எல்லாமே இடையில வந்து ஒட்டி கொண்டதுதான். நாம பிறக்கும் போது வந்தது எது அப்படின்னு பார்த்தா இந்த உடம்பு வந்துச்சு. அது சின்னதா இருந்துச்சு, இப்ப பெருசாயிருக்கே தவிர
ஆனா இந்த உடம்போடு தான் நம்ம வெளியில வந்தோம். தாயுடைய வயிற்றுல இருந்து உடம்பு என்பது நம்மளோட சேர்ந்து வந்துச்சு. நமது தாருசலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கி கணக்கில் அனுப்பவும். இந்த உடம்போட இன்னொன்னு என்ன சேர்ந்து வந்துச்சு? இந்த உடம்புக்குள்ள இருந்த உயிர் சேர்ந்து வந்துச்சு. இந்த ரெண்டும் நம்மோட சேர்ந்து இருக்கும் நம்ம நினைச்சோம். உயிர் ஒரு நாள் போயிருங்கிறத புரிஞ்சுக்கிற நாம உடம்பும் ஒரு நாள் போகத்தான் போகிறது. உடம்புல பல்வேறு கோளாறுகள், அதுக்கு நிரந்தரம் கிடையாது, உத்தரவாதம் கிடையாது. ஒரு பல்லுக்கு உத்தரவாதம் இல்லை, ஒரு கண்ணுக்கு உத்தரவாதம் இல்லை, ஒரு கிட்னிக்கு உத்தரவாதம் இல்லை, ஒரு இதயத்துக்கு உத்தரவாதம் இல்லை, ஒரு கைக்கு உத்தரவாதம் இல்லை, ஒரு காலுக்கு உத்தரவாதம் இல்லை, ஒரு மூளையுடைய செயல்பாட்டுக்கு கூட உத்தரவாதம் இல்லை. மூளை சாவு அப்படின்ற அவ்வளவுதான் டெத்து. ஆளு ஒண்ணுமே இல்லை, பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிற எதுக்குமே உத்தரவாதம் இல்லை. வாழ்க்கையில இந்த உடல் மட்டுமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? உடலை தாண்டி நீங்க என்னவெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாத்துடைய நிலையே தான். என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வம் நிலையானதா? செல்வம் நிலையானது இல்லை. இந்த மரணத்திலிருந்து அந்த பாடத்தை படிக்கணும். மரணத்திலிருந்து மரணம் நிலையானது. உயிர் வாழ்க்கை நிலையற்றதுன்னு மட்டும் புரிஞ்சுக்க கூடாது. மரணம் நமக்கு சொல்லுகிற பாடம் என்னன்னு கேட்டா, நீ எப்ப ஏதுன்னு தெரியாத மாதிரி டப்புன்னு உன் உசுரை புடுங்குற மாதிரி உன் செல்வத்தை நம்ம புடுங்கிடுவோம், உன் ஆரோக்கியத்தை புடுங்கிடுவோம், உன் அதிகாரத்தை புடுங்கிடுவோம், உன் நிம்மதியை புடுங்கிடுவோம், உனக்குன்னு இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கிடுவோம், உன் மனைவியை ஒன்று இருந்து புடுங்கிடுவோம், உன் பிள்ளைய ஒன்று இருந்து புடுங்கிடுவோம், உன் தாயை ஒன்று இருந்து புடுங்கிடுவோம், உன் தந்தையை ஒன்று இருந்து புடுங்கிடுவோம், உன் நண்பர்களை ஒன்று இருந்து புடுங்கிடுவோம், உன் அறிவை ஒன்று இருந்து புடுங்கிடுவோம். என்னவெல்லாம் இருக்கும் இப்படி நீங்க லட்சம் பட்டியல் போடலாம், என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு. எல்லாத்தையும் புடுங்குவோம். எதுவும் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை. இந்த தெளிவை இந்த மரணம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனா நம்ம இந்த பாடத்தை படிக்கவே மாட்டேங்கிறோம். எல்லாரும் பேசும்போது எப்ப பார்த்தாலும் எதை பேசுறோம்? ஒரு நாள் மூத்து வீட்டுல போய் ஆறுதல் சொல்லுகிற பொழுது கூட பிறந்தவர் ஒரு நாள் இறந்துதானே ஆகணும், எல்லாரும் ஒரு நாள் இறக்கத்தானே போறோம், அவர் மட்டுமா இறந்தாரு, நம்மளும் தானே இறக்க போறோம். ஓகே, இந்த பாடம் நியாயமானதுதான். ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய செய்தி தான், தப்பு கிடையாது. ஆனா நம்ம எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்? இதோட நிறுத்திக்கிறோமே, அதான் பிரச்சனை. அதை தாண்டி நம்ம சிந்திக்கணும். வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரமானது இல்லை. ஏன் இப்படி சிந்திக்கணும் அப்படின்னு கேட்டா, இதை நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சா வாழ்க்கை நமக்கு எளிதாக மாறும். இன்னைக்கு நாம வாழ்க்கையை ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்கி வச்சிருக்கோம். ரொம்ப சிரமமானதா, ரொம்ப நெருக்கடியானதா, ரொம்ப டென்ஷனும் பரபரப்பு நிறைஞ்சதா வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு நிறைய நமக்கு தேவைப்படுகிறது. நிறைய அறிவு தேவை, நிறைய ஆற்றல் தேவை, நிறைய பணம் தேவை, நிறைய உழைப்பு தேவை. அப்படி எல்லாம் உருண்டு புரண்டு வந்தா தான் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு வாழ்க்கையை நாம ரொம்ப சிரமமாக்கிட்டு இருக்கிறோம். அந்த சிரமத்திலிருந்து நம்ம மீளணும் அப்படின்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நல்ல தனிமையில உட்கார்ந்து திரும்ப திரும்ப யோசிச்சு மண்டையில ஆணி அடிச்ச மாதிரி இறக்கி வைங்க. வாழ்க்கையில எதை குறித்து உங்களுக்கு டென்ஷனே இருக்காது. வாழ்க்கை எளிதாக மாறும். வாழ்க்கை ரொம்ப ஈஸியா மாறும். திருமறை குர்ஆன் சொல்லுகிற வரலாறுகளை எல்லாம் எடுத்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும், அல்லது அவன் பருவமடைந்தது முதல் அவன் மரணிக்கிற வரைக்கும், அல்லது ஒரு குறிப்பிட்ட பதவியிலே வந்தது முதல் பதவியிலிருந்து அவன் விலகுகிற வரைக்கும் எல்லாம் ஒரே சீரா ஒரே மாதிரி இருந்துச்சா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தா எந்த மனுஷனுக்கு அப்படி இல்லவே இல்லை. கவலை துக்கம் வருகிறவர்கள் எல்லாம் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி வருதோ, உனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி? ஆமா, இறைவன் வந்து உன்னை மட்டுமே உலகத்துல படைச்சு உன்னை மட்டுமே கண்காணிச்சு இவன் ரொம்ப ஜாலியா இருக்காண்டா, இவனை நிம்மதியை வாழ விடக்கூடாதுடா அப்படின்னு உனக்கு மட்டுமே போட்ட பிளான் இல்ல. ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இறைவனின் படைப்புக்கும் இறைவன் போட்ட பிளான் அது. அது வந்தே தீரும். ஒரு மகா சமுத்திரம் இருக்கிறது. அந்த மகா சமுத்திரத்தை நீங்கள் கடக்கிறீர்கள், கப்பலிலே பயணம் செய்து கடக்கிறீர்கள். தண்ணீர் நிறைந்த அந்த பிரம்மாண்டமான மகா சமுத்திரத்தை ஒரு துளி நீர் உங்கள் உடலிலே படாமல் நீங்கள் கடந்து விட முடியும். ஆனால் இந்த வாழ்க்கை என்கிற பயணத்தை கண்ணீர் என்கிற கண்ணீர் துளியை தொடாமல் எந்த மனிதனும் கடக்கவே முடியாது. எல்லாருக்கும் துன்பங்கள் வரத்தான் செய்யும். அந்த துன்பம் வருகிற நேரத்தில் துன்பம் நிலையானது இல்லைன்னு புரியுங்களேன். அந்த நேரத்தில் அந்த சிந்தனை வரவே மாட்டேங்குதே. இப்படி வந்துருச்சே, இப்படி வந்துருச்சே, இப்படி வந்துருச்சே, இப்படி வந்துருச்சே, இது இன்னும் எத்தனை நாள்ல போகுது தெரியல. அப்படி யோசிங்க. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா?
தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. இன்னும் எத்தனை நாள் இது மாறப்போகுது? எவ்வளவு நாள் இருக்க போகுது நம்ம கூட? இதுவும் கடந்து போகும். வந்திருக்கிற செல்வமும் கடந்து போகும், துன்பமும் கடந்து போகும். துன்பம் கடந்து போகக்கூடியது அப்படின்னு நினைச்சிட்டாலே ஒரு வகையான தெம்பு வந்துடும். எப்படி மீள போறோம்? மீளவே முடியாது, மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான், தொலைஞ்சோம், தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்படியே பாரம் போட்டு அழுத்தும். இனிமே இந்த உலகத்துல வாழணுமா? தற்கொலை முடிவெடுக்கிறானே, இந்த துன்பத்திலிருந்து மீளவே முடியாதுன்னு நினைக்கிறான், அதனால தற்கொலை முடிவெடுக்கிறான். அந்த தற்கொலை முடிவெடுக்கிறவன் எவ்வளவு பெரிய துன்பம், எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய கவலை, எவ்வளவு பெரிய கஷ்டம் என்ன வரட்டும், எவ்வளவு நாளைக்கு பார்த்துருவோம், இப்படியே இருந்துற போது வாழ்க்கை. யாருக்கு இப்படி இருந்துச்சுங்கிற வாழ்க்கை? எந்த மனிதருக்கு தான் வாழ்க்கை ஒரே மாதிரி காலம் முழுக்க அவனுக்கு துன்பத்திலேயே அவன் வாழ்க்கை அப்படின்னு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை காட்டுங்க பார்க்கலாம். எந்த மனுஷனுக்கும் அப்படி உலகத்துல இறைவன் ஏற்படுத்தவே. இன்பமும் துன்பமும் கலந்து 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 வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுப்பான் எடுப்பான், கொடுப்பான் எடுப்பான், கொடுப்பான் எடுப்பான், எல்லாமே நிரந்தரமற்றது. நாமெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க பார்க்கலாம். அண்ணலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வாழுகிறார்கள். பெரும் சிரமத்தோடு, இஸ்லாத்தை சொல்ல முடியாத ஒரு நெருக்கடியோடு, சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் கடும் துன்பங்களை சந்தித்து தோழர்களை ஆறுதல் படுத்தி, அமைதிப்படுத்தி, பொறுமையை சொல்லி கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க. அந்த கொஞ்சம் பொறுத்துக்க டயத்துல எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கொஞ்ச நாள் பொறு, அதுக்கப்புறம் பாரு, என்ன பாரு, நிலைமை தலையில மாறி இருக்கும் பாரு. ஒரு சாபி வந்து சொல்றாரு, இவ்வளவு சிரமப்படுறமே, ஏன்பா நீ அவசரப்படுற? இப்படியே இருந்துற போது ஒரு டைம் வரும் பாரு, எந்த பயமும் இல்லாம, எந்த அச்சமும் இல்லாம ஹீராவுல புறப்பட்டு காபாவை தவாஃப் செய்யறதுக்கு ஒரு பொம்பளை தன்னந்தனியா வருவா. அப்படியெல்லாம் வரப்போகுதுல, நீ எதுக்கு நீ அவசரப்படுத? இப்படியே இருந்து நினைக்கிறியா? இப்படியே துன்பத்திலே கஷ்டத்திலே நம்ம வாழ்க்கை முழுக்க இப்படி முடியாது, மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நெருக்கடியில பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை எல்லாம் எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம். எத்தனை துன்பம், அப்படியே சுடு மணலில் போட்டு பொசுக்கப்பட்டார்களே, கயிறு கட்டி வாலிபர்களால் சிறுவர்களால் இழுத்து செல்லப்பட்டார்களே, அவ்வளவு அவமானங்களையும் துன்பங்களையும் தாங்கியவர்கள் பின்னால் வாழ்க்கை எப்படி மாறிச்சா இல்லையா? அப்படியே மௌத் வரைக்கும் அப்படியா? அப்படி இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே காலச்சக்கரத்தை அல்லாஹ் அப்படியே மாத்தி சுழல வைக்கிறான். எப்படி தலைகீழா மாறுது? ஒரு பெரும் தேசத்துடைய தலைவராக எல்லாருடைய தான்பட்ட சிரமம் மட்டுமல்ல, தன் குடிமக்களுடைய எல்லாருடைய சிரமங்களையும் தீர்க்கிற ஒரு பெரும் தலைவராக, அவர்களை சுமத்தி கொண்டிருக்கிற, அவர்களை அழுத்தி கொண்டிருக்கிற, அவர்களின் விலங்குகளை எல்லாம் உடைத்து எறிந்தவர்களுக்கு விடுதலை பெற்று தருகிற ஒரு மாபெரும் தலைவராக ஒரு 13 ஆண்டு கால இடைவெளி அப்படியே தூக்கி புரட்டி போட்டா அடுத்த 10 வருஷம் வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைய தொலைச்சிட்டாங்க, அழுதான், கவலை, துன்பம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு நாள் எண்ணி சொல்லுகிற சில நாட்கள், சில ஆண்டுகள். சின்ன பிள்ளையா வெளியே போன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிபராகி பெரிய பிள்ளையாகி கொஞ்ச நாள் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு நாட்டின் அமைச்சராக மாறிட்டாங்க. அமைச்சரா மாறினதுக்கு பிறகு தந்தைக்கு தகவல் அனுப்பி தந்தையை கூட்டு கொண்டு வந்து உட்காரு மந்திரி சபையில அரண்மனையில் உட்கார வைக்கிறாங்க. ஐயோ என் பிள்ளை போயிட்டானா போயிட்டா, அது ஒரு கொஞ்ச காலம், அதுக்கப்புறம் மாறிச்சு, எல்லாம் மாறும். எல்லாருக்கும் இந்த வரலாறு ஏன் சொல்லப்படுது? வரலாற்றுல நாம் பார்க்கிற கோணங்களில் எல்லாம் வரலாறு நமக்கு பாடம் நடத்தும். நம்ம எதை தேடுகிறோமோ அதை தரும். திருக்குறான் இருக்கிறதே, திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிற வரலாறு இருக்குதே, நீங்க அதுக்குள்ள எதை கேட்கிறீங்களோ, எதை தேடுறீங்களோ அதை உங்களுக்கு தரும். வாழ்க்கையை இலகுவாக்க, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க, வாழ்க்கையை மேம்படுத்த, வாழ்க்கையை முன்னேற்ற என்னவெல்லாம் வேண்டும் என்று உள்ள போய் தேடினா அதையெல்லாம் உங்களுக்கு தரும். நாம வெறுமனே ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு அப்படியே சோகமா அல்லது அப்படியே சுவையா ஒருத்தர் பேச அதை கேட்க இது போதும்னா அதைத்தான் தரும். நபிகளாருடைய வரலாற்றிலே இருந்து வீரத்தை பெறுவது எப்படி என்று தேடினால் வீரம் பாடம் அங்கே நடத்தப்படும்.
நபிமார்களுடைய வரலாற்றில இருந்து மன உறுதியை பெற்றுக் கொள்வது எப்படி என்று தேடினால் அது எதை தேடுறீங்களோ எதை கவனிக்கிறீங்களோ அதை உங்களுக்கு திருக்குர்ஆன் தரும். பரக்கத் நிகாப் மேட்ரிமோனி. இஸ்லாமிய பெருமக்களே, பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள்? தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம். புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம், மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம். படிப்பு, வருமானம், வயது, மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது. உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு 8667312781 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். திருக்குர்ஆன் மட்டுமல்ல, உலகத்தினுடைய இயற்கை செட்டப்பே அப்படிதான் அல்லாஹ் வச்சிருக்கான். எதை தேடுறோமோ அதான் கிடைக்கும். இப்போ திடீர்னு இப்ப நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே பெரும்பாலும் தினசரி இங்கே வருகிறவர்கள் தான். பல நாட்களாக பல மாதங்களாக இந்த இடத்துல நம்ம எல்லாரும் வர்றோம், உட்கார்றோம், தொழுகிறோம். இங்க இருக்கிற பெரும்பாலான பொருட்கள் நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமானதானா? இப்ப திடீர்னு சொல்றேன், எல்லாரும் உங்க கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு இந்த அரங்கத்திற்குள்ள கருப்பு கலர்ல அல்லது ப்ளூ கலர்ல என்னவெல்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிடுவீங்க. என்ன என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. திரும்ப ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு சரி இப்ப ஓபன் பண்ணிட்டு திரும்ப மூடு அப்படின்னு உடனே டக்குன்னு ஓபன் பண்ணி மூடின உடனே அடுத்து சொல்லுவோம். ஒன்னு சொல்லுவோம், ரெண்டு சொல்லுவோம், அல்லது இல்லைன்னாவது சொல்லுவோம். ஒரு பதில் நம்மகிட்ட இருக்கு. ஆனா முதல்ல திடீர்னு இந்த இடம் நமக்கு புதிதல்ல, இந்த வெளிச்சம் புதிதல்ல, இங்க இருக்கிற பொருட்கள் புதிதல்ல. ஆனால் நீங்கள் அதை தேடவில்லை. என்ன காரணத்தினால உங்களால் ஃபர்ஸ்ட் சொல்ல முடியலன்னா உங்களுக்கு நீங்க அதை தேடல. இன்னும் சொல்ல போனா அடுத்து இன்னொன்னு சொல்லணுங்க. ப்ளூ கலர்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அடுத்து கண்ணை திறந்துட்டு மூடின உடனே ப்ளூ கலர்ல ஒரு டேபிள் இருக்குல்ல, ப்ளூ கலர்ல ஒருத்தர் சட்டை போட்டிருக்காருல, ப்ளூ கலர்ல ஒரு வாட்டர் ஃபில்டர் இருக்குல்ல, அப்படி ப்ளூ கலர் இப்படியே தேடுனீங்க. நான் ரெண்டாவது தடவை கேட்கும்போது ப்ளூ கலரை விட்டுட்டு மஞ்சள் கலர்ல என்ன இருக்குன்னு கேட்டோம்னா அப்பவும் சொல்ல மாட்டீங்க. ஏன்? நீங்க தேடுனது ப்ளூ கலர். என்ன கலர்லாம் இருக்கு, என்னென்னலாம் இருக்கு அப்படி நீங்க தேடல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புல நீங்கள் தேடியது ப்ளூ கலரில் என்னவெல்லாம் இருக்கு அப்படி தேடின உடனே ப்ளூ கலரா நினைவுக்கு வந்துருச்சு. எதை தேடுகிறோமோ அதை இந்த பிரபஞ்சத்திலே இறைவன் கொடுக்கிற ஏற்பாட்டை செய்திருக்கிறான். திருமறை குர்ஆன் அதைத்தான் தரும் உங்களுக்கு. நபிமார்களின் வரலாற்றிலே நீங்கள் என்ன பாடம் பெற வேண்டும்? ஏராளமான பாடம். அதிலே ஒரு பாடம் என்ன தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எந்த துன்பத்தையும் அல்லாஹ் நிரந்தரமாக்கல, எந்த இன்பத்தையும் அல்லாஹ் நிரந்தரமாக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடி வர்றாங்க. எங்கிருந்து? ஃபிரௌனுடைய வீட்டில இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஐயோ கொன்னு விடுவான பயந்து. திருக்குர்ஆன் அப்படியே சொல்லுகிறது. ஒரு நபியை பார்த்து பயந்தாங்கொள்ளின்னு சொல்ல முடியுமா? நம்ம அப்படி யோசிப்போம். ஆனா குர்ஆன் அப்படிதான் சொல்லுகிறது. பயந்தே ஓடி வர்றாங்க. பயந்து ஓடி வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னர் எப்படி நிலைமை மாறுகிறது? வந்தாங்க, கொஞ்ச நாள் இருந்தாங்க, திரும்ப ரிட்டர்ன் ஃபிரௌனுக்கே வர்றாங்க. யாரிடமிருந்து தப்பிப்பதற்காக பயந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக ஓடினார்களோ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஃபிரௌனுடைய சபையிலே போய் நின்று கொண்டு நேருக்கு நேராக வாதம் செய்கிற ஒரு காலத்தை அல்லாஹ் உண்டாக்குனாலும் இல்லையா? அன்னைக்கு இதை கற்பனை பண்ணிருப்பாங்களா? என்னைக்கு ஓடி போற அன்னைக்கு ஃபிரௌனுடைய கண்ணுல மாட்டிடக்கூடாதுடா அன்னைக்கு. அதான். ஆனா ஒரு 5-10 வருஷத்துக்கு பிறகு ஃபிரௌனுடைய அப்பனே வந்தாலும் பார்ப்போம்டா. ஒரு 10 வருஷத்துல வாழ்க்கை உள்டாவாக மாறும். இந்த தியரி நீங்க புரிஞ்சுக்கங்க. உங்க வாழ்க்கையில ஒரு துன்பமும் கஷ்டமும் வருகிற பொழுது இப்படி வந்துருச்சே அப்படின்னு மூளையில உட்காரவே மாட்டீங்க. எல்லாம் மாறும். உலகத்தில் எதுவும் நிலையானதில்லை. இப்படியே தான் வாழ்க்கை போகுது. பெர்மனன்ட் ஜாப் அப்படிமா கிடையவே கிடையாது. அந்த ஜாப் சீட்டு உட்கார்ந்துருக்கு, சீட்ல உட்கார்றதுக்கு ஆள் இல்லையே. பெர்மனன்ட் ஜாப்ல கையெழுத்து போட்டு எல்லா ஆபீசர்லாம் எல்லாம் ஆளை உட்கார வச்சாச்சு. உட்கார வச்ச இடத்துல ஜாப்ல வேலை பார்க்கறதுக்கு ஆளை காலம் கொண்டு போய் மையத்து கபரை அடக்கம் பண்ணியாச்சு. ஜாப் பெர்மனன்ட்னா அது அங்க இருக்குது, பேப்பரு டேபிள் வேலை. ஆனா நீ ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக யோசியுங்கள். ஒரு இன்பம்னா ஒரு துன்பம், ஒரு துன்பம் வந்தா திரும்ப அதுக்குள்ள ஒரு இன்பம், அதுக்குள்ள ஒரு துன்பம், அதுக்குள்ள ஒரு இன்பம், அதுக்குள்ள ஒரு துன்பம். உங்க வாழ்க்கை அப்படியே கண்ணை மூடிட்டு யோசிங்க. இப்படியே கலந்துதான் உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை, எல்லாரும் வாழ்க்கையும் இப்படிதான். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு புதியதோர் ஆரம்பம். RS ஆர்கானிக் மால்ட். எங்களிடம் மால்ட் வெரைட்டிகள், ஹெல்த் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட், சூப் வெரைட்டிகள், ஹெல்த் சைட் டிஷ் வகைகள், சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் சிரப், நன்னாரி சிரப், ஹேர் கேர் பொருட்கள், ஸ்கின் கேர் பொருட்கள்,
மற்றும் ஆம்லா குல்கண்ட் ஆகியவை கிடைக்கும். உயர்தரமான சுகாதாரமான முறையில் அன்புடன் கலந்து தயாரிப்பதே எங்களின் தனி சிறப்பு. மேலும் தொடர்புக்கு RS ஆர்கானிக் மால்ட், இலக்கம் 14/77, ஈஸ்ட் கல்மண்டபம் ரோட், ராயபுரம், சென்னை. செல் நம்பர் 8610034194. அது பெருசு, இது சிறுசு. அது பெருசுன்னு கூட சொல்ல மாட்டான். எனக்கு வந்த மாதிரி அவனுக்கு வரல பெருசு, எனக்கு வந்ததுதான் பெருசு. நாம் பட்ட அவமானம் எவனும் படல, நாம் பட்ட துன்பம் எவனும் படல, நாம் பட்ட துன்பம் எதிரிக்கு கூட வரக்கூடாதுப்பா. என்னமோ பெரிய இவங்க அப்படி ஒரு துன்பத்தை பட்டாகலாம். இதுல என்னன்னு கேட்டா ரொம்ப மனிதாபிமானம் சொல்ற மாதிரி தான் பட்ட துன்பத்தின் அளவை உயர்த்தி சொல்வதற்காக நாம் பட்ட கஷ்டம் எதிரிக்கு கூட வரக்கூடாதுப்பா. அந்த எதிரிட்ட இதே மாதிரி இருக்கு லிஸ்ட். நாம் பட்ட துன்பம் ஏன் எதிரிக்கு வரக்கூடாது, அவர்கிட்ட போய் கேளு, அவன் வச்சிருப்பா மோகம் பெருசுக்கு. எல்லாருமே இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கத்தான் செய்யும். வயசுக்கு தகுந்த மாதிரி, அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி, உயரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கத்தான் செய்யுது. இல்லாம இல்லவே இல்லை. ஒட்டுமொத்த வாழ்க்கை மட்டுமல்ல, சின்ன சின்னதா பிரிச்சு பாருங்க. மூசா நபி பனு இஸ்ரவேலை கூட்டிட்டு ஓடி வர்றாங்க, தப்பிச்சு வந்தாச்சு. முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌன். எல்லாரும் கப்சிப்புன்னு ஆகி என்ன ஆச்சு தெரியலையா? யா மூசா இன்னால முதரக்கூன், வசமா மாட்டிக்கிட்டமே. எப்படி இருக்கும்? திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். வசமா மாட்டியாச்சு. என்னென்னலாமோ பேசியிருப்பாங்க. அதுவும் இஸ்ரவேலர்களை கேட்க வேண்டிய தேவையே இல்லை. பேசாம எகிப்திலே உட்கார்ந்துருக்கலாம். அவன் என்னத்தை 2 அடி அடிச்சாலும் கூட டெய்லி சாப்பாடை போட்டு நிம்மதி வாழ்ந்துட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடலாம். மூசா வந்தாரு, அவர் பின்னாடி சொன்ன கேட்டியா அப்படின்னு நிறைய முனாஃபிக்குகள், ஊசலாட்டம் உடையவர்கள் எல்லாரும் உள்ள ஓடித்தான் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அப்படியே ஒரு பெரிய திகில். மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? வர்றானே கிட்ட வந்துட்டானே, சரணடைஞ்சிருவோமா, காலில் விழுந்துருவோமா, தப்பிச்சுக்க முடியுமா முடியாதா, அப்படியெல்லாம் பெரிய போராட்டம் நடந்துகிட்டே இருக்கிற அந்த கணத்துல மூசாவே அடியும். உங்க கடல் அடிங்க. அடிக்கிறாங்க, அப்படியே கடல் பிளக்குது. ஒரு நிமிஷத்துக்கு என்னப்பா வாழ்க்கை எப்படிரா, அடுத்த நிமிஷம் வாழ்க்கை எப்படிதான்பா. அது மூசா நபிக்கு மட்டும். மூசா நபி வழியாக அல்லாஹ் உனக்கு சொல்கிறான், உன் வாழ்வும் அப்படித்தான், உன் வாழ்க்கையிலும் அப்படித்தான். அப்படியே நினைக்கிற இடத்துல நம்ம பெரும்பாலும் அந்த துன்பத்துக்கு போக்கஸ் கொடுக்கிற அளவுக்கு இன்பத்துக்கு போக்கஸ் கொடுக்கறது இல்லை. அதனால துன்பம் தான் ரொம்ப நம்ம வாழ்க்கையை போட்டு வாட்டுற மாதிரியும் இன்பமே வராத மாதிரியும் எல்லாம் கலந்துதான் இருக்கு. பெரும்பாலும் பாருங்க, தர்மம் செய்யறவரு தர்மம் செஞ்சது எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பார், கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு 1000 கொடுத்தேன், இவருக்கு 5000 கொடுத்தேன், அந்த பள்ளியாசம் இந்த பள்ளியாசம், நோம்பு கஞ்சி, நோம்புன்னு வந்துட்டாலே எப்படி ஒரு 2 லட்ச ரூபா காலியாயிருப்பா. ஒரு 10 பள்ளிவாசல் வந்துடுறாங்க, 4 மதரசாக்கள் வந்துடுறாங்க, ஆனா அதை இல்லை முதியோர்லாம் அது இது அப்படின்னு எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு. இதையெல்லாம் பேசுவாங்கல்ல. இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிற தருணத்துல அல்லாஹ் சொல்றான், மன்தல்லதி யகுரில்லாஹ கரலன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகான கடன் கொடுத்தா அந்த கடனை பல மடங்கு அல்லாஹ் உனக்கு திருப்பி தருவான் அப்படின்னு இங்க கொடுக்க வேற ரூட்ல அல்லாஹ் ஆட்களை அனுப்பி வியாபாரத்தை டெவலப் பண்ணி அங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டாரு, அது 20 லட்சமா மாறிடுச்சு. இங்க இடத்துல ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தாரு, திடீர்னு பஸ் ஸ்டாண்டு கட்டுறேன்னு சொல்லி 30 மடங்கு பெருகி போச்சு. அப்படியே கணக்கு போட்டு பார்த்தா இவர் கொடுத்தது 2 லட்சம், வந்தது 20 லட்சம். எவனாவது வாய் திறப்பான் வந்த 20 லட்சத்தை? அந்த பக்கம் போக்கஸே கிடையாது, கொடுத்ததுதான் போக்கஸ். அது மாதிரி நமக்கு வர்ற துன்பங்கள்ல போக்கஸ் பண்றோம், நமக்கு வருகிற இன்பங்கள்ல போக்கஸ் பண்றோம். ஏப்பா வாழ்க்கை அல்லாஹ் எவ்வளவு சூப்பரா வச்சிருக்கான், எவ்வளவு அழகா வச்சிருக்கான் அப்படின்னு சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ முடியும். நம்முடைய போக்கஸ் எங்க இருக்கு, நம்ம என்ன தேடுறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்களேன், மூசா நபிக்கு சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் போக சொல்லிட்டான், சவுர் கோயில போய் உட்கார்ந்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது, ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, கால் தெரியுது, குனிஞ்சா மாட்டிக்கிட்டான். எப்படி இருந்திருக்கும்? ஒரு பெரிய பீதி. ஆனா குனிய விடலையே, அவனை திரும்ப அனுப்பிட்டு அங்க இருந்து தப்பிச்சுட்டாங்கல்ல, அப்ப எப்படி இருக்கும்? கிட்ட வந்தான், ஆனால் ஒரு பையில சீண்டல, பார்க்கல, பார்த்து விடுவானோ என்று எண்ணுகிற பொழுது பயமும் கவலையும், பார்க்கவில்லை என்கிற அடுத்த நிலைக்கு வருகிற பொழுது இன்பமும் மகிழ்ச்சியும். எல்லா வாழ்விலையும் இன்பத்தையும் ஒரே அத்தியாயத்துல ஒரே இடத்துல அடுத்தடுத்து 2 வசனம், ரெண்டும் ஒரே வசனம். இன்ன மகள் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்தோடு லேஸ் இருக்கிறது. சிரமம்னு அப்படியே
நீ அதை மட்டுமே தேடுறன்னு அர்த்தம். நீ அதை மட்டுமே லென்ஸ் வச்சு பூத கண்ணாடி வச்சு பார்க்குற. அதனால சிரமம் 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 சிரமம். அந்த சிரமத்துக்கு இடையில என்னென்னலாம் நன்மை வந்துச்சு அதை தேட மாட்டேங்கிற. தேடு, அதை தேடுனா அது கொடுக்கும். அது உனக்கு வாழ்க்கையில எளிமையை கொடுக்கும், வாழ்க்கையை ரொம்ப லேசாக்கும். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். எதுவும் நிரந்தரமானதில்லை என்கிற புரிதல் அது நமக்கு இன்னொரு செய்தியும் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது தெரியுமா? எதுவும் நிரந்தரம் இல்லை, அதனால எதையும் ரொம்ப அட்டாச்மெண்டா போய் சேர்ந்துடாத. எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சா பொஞ்சாதி நிரந்தரம். சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவான், கணக்கே கிடையாது. பாசத்துல அன்புல என் பொஞ்சாதி மாதிரி உண்டா, அவளை மாதிரி உண்டா, அப்படியே ஒரு சொக்க தங்கம். 25 வருஷம் உழைச்சி ஊருக்கு வந்து சேர்ந்த உடனே அவ்வளோ அனுப்புனே என்ன இருக்கு அப்படின்னு பேப்பரை புரட்டுனா ஒண்ணுமே இல்லையம்பால. அப்பம் தெரியும், உன்னைய நம்பி கொடுத்த பாரு. அதான் சுருட்டிட்டு சில நேரங்களில் எங்கிட்டா எவ்வளோ ஓடிப்பார் அப்படி காட்சி நடக்கல. ஐயோ அப்படி நினைச்சனே இப்படி நினைச்சனே. பல பேர் பாருங்க, மனைவி பேர்ல சொத்தை எழுதி வச்சுட்டு விவாகரத்துக்கு பிறகு எழுதி கொடுத்த சொத்தை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா ஆலோசனை கேட்கிறான். மார்க்கப்படி எப்படி எஜரர்? மார்க்கப்படியும் சரிதான், சட்டப்படியும் சரிதான், எந்த கோர்ட்டு படியும் சரிதான், ஊர் படியும் சரிதான். எழுதி கொடுத்த எழுதும் போ, அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்படின்னு பாசம் வச்சேனே உன்னை யார் வைக்க சொன்னா? அது நிரந்தரம் இல்லைன்னு அதை பேலன்ஸ். பாசம் வைக்கிற பொழுது அந்த பாசத்தை பேலன்ஸா வை. உன் புள்ளதான் முதியோர் இல்லத்துல புலம்புவார், எல்லா சொத்தையும் புள்ள பேர் எழுதி வச்சேனே, உன்னையும் எழுதி வைக்க சொன்னான். அல்லாவே என்ன சொன்னா தெரியுமா? வழக்கும் நிஸ்ஃபுமா தரக்க அஸ்வாஜுக்கும். இந்த வாரிசுரிமை சட்டத்தை பத்தி பேசும் பொழுது அவங்க விட்டுட்டு போனதுல உனக்கு பாதி, அவங்க விட்டுட்டு போனதுல உனக்கு 3/1, அவங்க விட்டுட்டு போனதுல உனக்கு 8/1. அது எப்படி சொல்ற பாருங்க, அவங்களுடைய சொத்துல உனக்கு பாதின்னு சொல்லல, அவன் விட்டுட்டு போனதுல. அப்படின்னா ஆளு போன பிறகுதான் சொத்தே பங்கு வைக்கணும்னு அர்த்தம். அவன் விட்டுட்டு போன பிறகுதான் பங்கு வைக்கணும். இருக்கும்போதே இல்ல என் புள்ள பாசமா நேசமா தோல்ல தூக்கி போட்டு ஓகேப்பா உன் புள்ள பாசம் காட்டு, ஆனா பேலன்ஸ். இந்த பாசமும் ஒரு நாள் மாற வாய்ப்பு இருக்கிறது, இந்த அன்பும் ஒரு நாள் நிலைகுலைய வாய்ப்பு இருக்கிறது, இந்த நெருக்கமும் ஒரு நாள் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கு. எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிட்டே இரு. அதுக்காக வேண்டி சந்தேகப்பட்டு முரண்பட்டு அப்படி பொருள் அல்ல. வாழ்வை இனிதாக கடத்து. ஆனாலும் எல்லை மீறிய பாசம், எல்லை மீறிய வெறுப்பு. நட்பா அளவோடு நட்புகள், பகைமையா அளவோடு பகைமை பாராட்டு. நட்புன்னு வந்துட்டா மேல உளுந்து எல்லாத்தையும் செய்ய வேண்டியது, எல்லா ரகசியத்தையும் சொல்ல வேண்டியது. பகைமேன் வந்த உடனே பேஸ்புக்கை ஓபன் பண்ணி வச்சுட்டு நடத்துவாரு பாரு பாடம், அப்பம் தெரியும் அயோக்கிய பைய இவன்ட்ட போயிடா அதையெல்லாம் சொல்லி தொலைச்சுட்டனே. அது நண்பனா இருக்கும்போதே யோசிக்கணும். பகைமை வந்துருச்சு உடனே அடிச்சு இவனை காலி பண்றாங்களே பாரு. நான் எவ்வளவு பெரிய பயங்கரமான ஆள் தெரியுமா, அபூஜகல் ஃபிரௌனை விட நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு களத்துல இறங்கி இந்த பகைமை மட்டும் நீடித்து விடுமா? திடீர்னு பார்த்தா பகைவன் நண்பனா மாறி போய் நிற்பான். நடக்குமா? நடக்கும், எல்லாருக்கும் நடக்கதான் இருக்கு. நேத்தைக்கு வரைக்கும் வெறுப்புல இருந்தாலும் இன்னைக்கு அன்னைக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இவங்களை பத்தி அப்படின்னு பக்கத்துல வந்து நிற்கிறார். அப்ப நேத்து பேசுற பேச்சு லிமிட்டா பேசியிருந்தா, கரெக்டா பேசியிருந்தா ஓகே, எல்லை மீறி பேசியிருந்தா உள்ள டிஸ்டர்ப் பண்ணுமா இல்லையா? எல்லாத்திலையும் லிமிட் வச்சுக்க, எல்லையை தாண்டவே தாண்டாத. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சொல் உண்டு, ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. அஹ்பிப் ஹபீபக ஹௌனம்மா அஸா அன் யுப்கிலக யௌமம்மா அப்கில் பகீலக ஹௌனம்மா அஸா அன் யுஹிப்பக யௌமம்மா. அஹ்பிப் ஹபீபக ஹௌனம்மா, உன்னுடைய நண்பனா அளவோடு நட்புகள், ஏனெனில் ஒரு நாள் உன் நண்பன் உன் பகைவனாக மாறக்கூடும். உன் விரோதியா அளவோடு விரோதித்துக்கொள், ஒரு நாள் உன் விரோதி உன் நண்பனாக மாறக்கூடும். அப்போ என்ன தெரிந்தாலும் அப்படி பேசிருக்க கூடாது, அப்படி வழிய தேவையில்லை தானே. எல்லாவற்றையும் பேலன்ஸ் பண்ணு. அப்ப எப்படி பண்றது அப்படின்னா, ஒருத்தரை புகழ்கிற பொழுது அவருடைய மைனஸ் பக்கத்தை சேர்த்து பார்த்து புகழு, ஒருத்தரை இகழ்கிற பொழுது அவருடைய பிளஸ் பாயிண்ட் சேர்த்து பார்த்து அவரை இகழு.
திட்டுறதா இருந்தாலும் சரிதான், திட்டுக்கிற மனுஷன் ஒரு நல்லது இருக்கும்ல, நல்லதை பேலன்ஸ் பண்ணிக்க, அதை நினைச்சு பார்த்துக்க, அப்படியே பேலன்ஸா வண்டி ஓடும். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் அவங்களுடைய அந்த மனைவியருக்கு இடையில, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு இடையில உள்ள பஞ்சாயத்து சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக எல்லா மனைவிமார்களின் சார்பிலையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். ஆயிஷா நாயகி வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல பேசுறதுக்கு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா தூது வர்றாங்க. நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கி கணக்கில் அனுப்பவும். என்ன பஞ்சாயத்து? வேற ஒன்றும் இல்ல. எல்லாத்தையும் விட நீங்க ஆயிஷா மேல ரொம்ப கொஞ்சம் கூடுதலா தான் பாக்குறீங்க. நாங்கெல்லாம் எல்லாத்தையும் நீங்க சமமா தானே பார்க்கணும் அப்படின்னு ஆயிஷா நாயகி மேல நபிகளார் சற்று கூடுதல் அக்கறை காட்டுகிறார்கள். அது தவறு. எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்கிற கோணத்திலே ஒரு குற்றச்சாட்டு. ரசூலுல்லாஹ் அப்படி நடக்கல, அது வேற செய்தி. நபிகளார் தன் மனைவிமாருக்கு மத்தியில என்றைக்கும் பாரபட்சம் காட்ட மாட்டார்கள், அது வேறு விஷயம். ஆனா குற்றச்சாட்டு வந்துருச்சு. பேசுவதற்காக தூதராக யார் செல்லுகிறார்? அன்னை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செல்லுகிறார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா குற்றச்சாட்டை பதிவு செய்கிற தருணத்தில் அதற்கு பதிலளிக்கின்ற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கூற்றை எடுத்து பாருங்கள், அப்படியே மெய் சிலிர்த்து போகும். அந்த ஃபார்முலாவை நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா உண்மையில பல கசப்புகள், பல சங்கடங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா தவிர்த்திடலாம். இப்ப ஆயிஷா நாயகி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆன்சர் பண்ணணும். அவங்க சொல்றது சொல்லிட்டாங்க. இப்ப ஆன்சர் எப்படி அப்படின்னா, ஆயிஷா நாயகி ஆரம்பிக்கிறாங்க, வலம் அர கத்து ஹைரன் ஃபி தீனி மின் ஜைனப். இந்த தீன் விஷயத்துல ஜைனப மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொண்ட ஒரு பெண்ணை நான் பார்க்கவே இல்லை. என்ன ஆன்சரு? அவங்க குறை சொல்லியிருக்காங்க. இந்த குறைக்கு மறு குறை சொல்கிற என்ன நீ மட்டும் வைக்குமா? நீ செஞ்சு சரியா? ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சண்டை போடுகிற தருணம், சண்டை போடுகிற வாக்கியம் எப்படி ஆரம்பமாகிறது? வலம் அர கத்து ஹைரன் ஃபி தீனி மின் ஜைனப். நன்மையான மார்க்க விஷயத்துல ஜைனப மாதிரி ஒரு நல்ல பெண்ணை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு வெறுமனே ஒரு வார்த்தையோடு முடிக்கல, அடுத்தடுத்து பாயிண்ட போடுறாங்க. வா அத்கால் இல்லா வா அஸ்தக ஹதீசன் வா அவுஸலில் ரஹிம் வா அஅலம சதகத்தன் வா அஷத்தை இஸ்திப்தாலன் லி நஃப்ஸிஹா ஃபில் அமலில் லதி தஸத்தக பிஹி வ தகர்ரபு பிஹி இலல்லாஹ். அத்கால் இல்லா, அல்லாஹ்வை அஞ்சுவதில் அவர் காட்டுகிற வேகம். வஅஸ்தக ஹதீசன், உண்மை பேசுவதிலே அவர் காட்டுகிற கடுமை. வஅவுஸலில் ரஹிம், உறவுகளை பேணுவதிலே அவர் காட்டுகிற முனைப்பு. வஅலம சதகா, தர்மம் செய்வதிலே அவர் செல்லும் எக்ஸ்ட்ரீம் நிலை. அல்லாஹ்வின்பால் நெருங்குவதற்கு தன்னை வருத்திக் கொள்வதிலே அவர் காட்டுகிற முனைப்பு. எல்லாவற்றிலேயும் ஜைனபை போல அல்லது ஜைனபை விட ஒரு சிறந்த பெண்ணை நான் கண்டதே இல்லை சொல்லிட்டு, ஆனாலும் இந்த விஷயத்துல ஜைனபுடைய பார்வை ஏற்புடையதல்ல. ஏன்? ரசூலுல்லாஹ் ஒன்றும் நாட்களை கூட குறைய கொடுக்கல, ரசூலுல்லாஹ் ஒன்றும் எந்த தப்பும் செய்யல. வேற என்ன நடந்துச்சு? சஹாபாக்கள் தர்மம் அன்பளிப்பு கொடுக்கிற பொழுது ஆயிஷா நாயகி வீட்டுல இருக்கும் பொழுது கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இது ரசூலுல்லாஹ் மேல எப்படி தப்பு? கொடுத்தது யாரு? சஹாபாக்கள். கோபம் அதுலதான் வருது. கொடுத்த ஆட்கள் மேல கோபப்படணுமே தவிர எந்த தப்பும் செய்யாத ரசூலுல்லாஹ் மேல நீங்க எப்படி கோபப்படலாம் அப்படின்னு இந்த பாயிண்ட வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பேச்சு பாருங்க. அத்கால் இல்லா அஸ்தக ஹதீஸா அவுஸல ரஹம் வஅலம சதகா. கொஞ்சம் நம்ம அப்படியே பின்னோக்கி அசை போட்டு பாருங்கள். நாம் எத்தனை பேரோடு சண்டையிட்டு இருக்கிறோம், எத்தனை பேரோடு முரண்பட்டு இருக்கிறோம், எத்தனை பேருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்திருக்கிறோம். என்றைக்காவது அந்த சண்டைகளில், அந்த சச்சரவுகளில், அந்த வாத பிரதிவாதங்களில் என்றாவது எதிராளியினுடைய நல்லறங்களை சொல்லி காட்டி அவர்களின் குற்றத்தை நாம் விமர்சித்திருக்கிறோமா? இதான் பேலன்ஸ் பண்ற மெத்தட். நன்மை வருகிற பொழுது அவர்கிட்ட இருக்கிற மைனஸ் நினைச்சுப்பாரு, தீமை என்கிற பொழுது அவரிடம் இருக்கிற பிளஸ் நினைச்சுப்பாரு. ரெண்டையும். ஹாத்திப் இப்னு அபீ பல்தா மக்காவுக்கு
ஃபத்ஹு மக்கா சம்பந்தமா போர் சம்பந்தமான செய்தியை தூது அனுப்பிட்டாங்க. செய்தி ரசூலுல்லாஹிக்கு கிடைச்சிருச்சு. ஆளை பிடிச்சிட்டு வந்தாச்சு. லெட்டரை கையுங்களவுமா தூக்கியாச்சு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையிலே ஹாத்திப் இப்னு அபீ பல்தஹா நிற்கிறார்கள். பெரும் கவலையோடு பதற்றத்தோடு, லா தஅஜல் அலைய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என் விஷயத்தில் அவசரப்பட்டுறாதீங்க, நான் தப்பு செய்யற ஆள் இல்ல, வலா இர்திதாதம் பில் குஃப்ர், நான் ஈமான் கொண்டதற்கு பிறகு முர்த்ததாகி போறேன், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிரதாக என்னை பத்தி நீங்க நினைச்சிடாதீங்க. நான் மக்காவின் மீது பாசம் கொண்டு, மதினாவின் மீது வெறுப்பு கொண்டு, இஸ்லாத்தின் மீது வெறுப்பு கொண்டு, காஃபிர்கள் மீது பாசம் கொண்டு நடந்ததாக என்னை கற்பனை செய்து விடாதீர்கள் என்று அவர்கள் கதறுகிற பதட்டப்படுகிற அந்த தருணத்தில் நியாயமாக எல்லோருடைய பார்வையும் என்ன? ஹாத்திப் பெரும் பிழை செய்து விட்டார், ஏற்கவே முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொந்தளிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அனுமதி கொடுங்க, கழுத்தை எடுத்துடுற, அவர் மரண தண்டனை. நம்ம எவ்வளவு இக்கட்டில் இருக்கிறோம். எதிரி நாடு நம்முடைய நாட்டு ரகசியங்களை, ராணுவ ரகசியங்களை அடுத்த நாட்டுக்கு விற்பனை செய்த மனிதரை நாம் என்ன எப்படி ஏற்க முடியும்? கொந்தளிக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. குற்றம்தான், குறைதான், பிழைதான், தவறுதான். தவறுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற தருணத்தில் அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அது ஷஹீத பத்ரன், தவறு செய்திருக்கிறார் தான், ஆனாலும் அவர் பத்ர்களத்திலே கலந்து கொண்டவர் இல்லையா? பத்ர்களம் என்பது எப்படிப்பட்ட ஒரு களம், எவ்வளவு இக்கட்டான நெருக்கடியான காலகட்டம். தோல்வி அடைந்தால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியே முடிந்து போய்விட்டது என்று எண்ணுகிற ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் பலவீனத்தில் மேல் பலவீனத்தோடு இருந்தோம். எண்ணிக்கை குறைவு, ஆயுதங்கள் குறைவு, வாகனங்கள் குறைவு. அப்படிப்பட்ட சூழலில் அல்லாஹ்விற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு தியாகி இல்லையா இந்த ஹாத்திப்? எப்பொழுது பேசுகிறார்கள்? அவர் பிழை செய்து விட்டார் என்று பேசப்படுகிற தருணத்தில் அவருடைய நிறையை நபிகளார் நினைவுபடுத்துகிறார்கள் என்றால் இதான் பேலன்ஸ். சமப்படுத்துகிற எல்லாம் எதுவுமே நிலையானதில்லை அப்படின்றத சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு இது இல்லை, இதையெல்லாம் ஹெல்ப் பண்ணும். எதுவும் நிரந்தரம் இல்லை. இப்ப இருக்கிறது நாளைக்கு மாறும், நாளைக்கு நாளை கழிச்சு மாறும். எதுவும் நிரந்தரம் இல்லை. அதனால ஒரே அடியா கோபம், ஒரே அடியா வெறுப்பு, ஒரே அடியா ஆட்டம். செல்வம் வந்துருச்சு அவ்வளவுதான், நம்மளை மிஞ்ச யாரும் இல்லை, ஆட்டம் போட்டுறாதப்பா, ஒரு நாள் செல்வம் போயிடும். செல்வம் வரும் பொழுதே செல்வம் சும்மா வரல, அல்லாஹ் கொடுத்துருக்கான், சோதனைக்கு கொடுத்துருக்கான் அப்படியே நினைச்சுக்கிட்டேன்னா பேலன்ஸா இருப்ப. இல்லாட்டி என்ன மாதிரி ஆளு உண்டா? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அடுத்த ராத்திரியில கொடை பிடிப்பாமான அந்த மாதிரி ஆட்டம் போடுவான். ஏய் சவுண்டே மாறிடும், ஆள் தோரணை மாறிடும், பேச்சு ஸ்டைல் மாறிடும். என்னவா கையில பசை கூடிடுச்சான், வருமானம் கூடிடுச்சான். வருமானம் கூடுனா வருமானம் கூடுனா என்னங்கிறேன். அப்ப இந்த வருமானம் கூடின உடனே தலைகால் புரியாம மாறுறோம்ல, அது நிரந்தரம்னு நினைக்கிறதுனால, ஒரு இழப்பு வந்த உடனே துடிச்சு போறோம்ல, அவ்வளவுதான், இனிமே இந்த இழப்பு மாறவே மாறாதுன்னு நினைக்கிறதுனால எந்த இழப்போ, எந்த இன்பமோ, எந்த துன்பமோ, வாழ்வில் நாம் சந்திக்கிற எந்த உறவுகளோ, எந்த நட்புகளோ எல்லாமே வரும், எல்லாமே போகும், எதுவும் நிரந்தரமானதில்லை என்கிற பாடத்தை மரணம் சொல்லித் தருகிறது. இன்னும் பல பாடங்களை மரணம் கற்றுத் தருகிறது. இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹ்